கிப்லா என்பது ஈமானிய அடையாளங்களாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிப்லா எப்போது கடமையாச்சுன்னா, மேராஜ் இரவில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டு வருகிறார்கள். தொழுகை கடமையாச்சு. தொழுகையை எந்த திசை நோக்கி தொழுகிறது? கிப்லா என்பது காபாவை நோக்கி தொழுதார்கள். அப்படி இரண்டு அந்த இருக்கிற காலமெல்லாம் அங்கே அப்படி தான் போய்கொண்டிருந்தது. பிறகு அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்கள் பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுவுங்கள். வேதக்காரர்கள் அவர்களுடைய கிப்லா அதுதான். அது தௌராத் வேதம் வழங்கப்பட்டவர்களாக, இஞ்சில் வேதம் வழங்கப்பட்டவர்களாக, ஜபூர் வேதம் வழங்கப்பட்டவர்களாக, இதுவரை அல்லாஹ்விடமிருந்து வந்த வானத்து வேதங்களை பின்பற்றுபவர்களின் கிப்லா எதுன்னு கேட்டால் பைத்துல் மக்தஸ் தான். எனவே நீங்களும் வேதக்காரர்களின் ஒரு பகுதி போல அவர்களையெல்லாம் ஈர்க்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் உங்கள் கிப்லாவை பைத்துல் மக்தஸுக்கு ஆக்கிக்கிங்கன்னு சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 18 மாதங்கள் மதீனாவில் இருந்து காபாவை முன்னோக்கலை பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதாங்க. அப்போது அந்த வேதக்காரர்கள் எங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் யூதவர்களுக்கு ஒரு ஐக்கியம் வந்தது. நம்முடைய திசையை தான் இவங்களும் முன்னோக்குறாங்க. அரபி இனமாக இருக்கலாம், இவர்கள் யகூதிகள் அல்ல, ஆனால் இவர்களும் நாமும் ஒரு வகையில் ஒரு புள்ளியிலே ஒன்றுபடுகிறோம். இவங்களும் வேதக்காரவங்க, நம்மளும் வேதக்காரவங்க. அப்போ அவங்க வேதமும் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது, நம்முடைய வேதமும் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. இவர்கள் அரபு குலம் என்பதால் வேறு ஒரு வகையான மனிதர்கள் அல்ல, நம்மள ஜாயின்ல உள்ளவங்க தான். கிறிஸ்துவத்துக்கு அடுத்து வந்திருக்கிறது. யகூதிகள் என்ற இஸ்ரவேலர்களுடைய கடைசி பகுதியாக இவர்கள் வந்திருக்கிறார்கள். எதுவும் அல்லாஹ்வுடைய வேதம்னா நம்ம வச்சிருக்கிறதும் அல்லாஹ்வுடைய வேதம் தானே. அப்போ நம்ம இப்போ கடைசி அல்லாஹ் என்ன தான் சொல்லியிருக்கிறான் என்று பார்ப்போம் என்று எல்லோரும் திரும்புவார்கள். எனவே பல அடையாளங்கள் யகூதிகளுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சாதகமாக அவர்களை ஐக்கியப்படுத்தி அவர்களை ஒன்றுபடுத்தி நீங்களும் ஒன்று தான்ற மாதிரி போச்சு. ஆனாலும் எத்தனை ஒற்றுமையின் குரல்கள் எழுப்பினாலும் யகூதிகள் தான். அவர்கள் ஒன்றுபடுவதாக தெரியவில்லை. அல்லாஹ் 18 மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்கள் வேறு அவங்க வேறு தான். உங்கள் கிப்லாவை இனி மக்காவை நோக்கி திருப்பிடுங்க. ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்கள் முகங்களை மஸ்ஜிதுல் ஹராம் என்ற காபாவை நோக்கி உங்கள் முகங்களை திருப்புங்கள்னு குர்ஆன் வசனம் இறங்கிருச்சு. தொழுதுட்ருக்குறாங்க ரசூலுல்லாஹ். தொழுகை நடக்கும்போது இந்த சட்டம் வந்துருச்சு, கிப்லாவை மாற்றுங்கன்னு. தொழுது கொண்டிருந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவில் இருந்தார்கள். ருக்குவில் இருக்கும்போது அப்படியே திரும்பி விட்டார்கள். இந்த திசையில் இப்படி இருக்கிற போது அப்படியே திரும்பினார்கள். இது ஆப்போசிட் திசையில் அந்த கிப்லா இருக்குது. இது இந்த திசையில், அது அந்த திசை. பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கிற போது அதை செய்தார்கள். எல்லோரும் காபாவை முன்னோக்கினார்கள். இன்றைக்கெல்லாம் மஸ்ஜிதில் போய் மக்காவில் மதீனாவில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பல பள்ளிவாசல்களில் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன்னு போட்டிருப்பாங்க. 2 கிப்லா உள்ள பள்ளிவாசல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கிப்லாவும் இதே இடத்துல தொழுது இருக்கிறாங்க, 2வது கிப்லாவையும் இங்கே தொழுது இருக்கிறார்கள். எங்கெல்லாம் செய்தி கிடைத்ததோ அங்கெல்லாம் அப்படியே திரும்பி தொழுதார்கள். எனவே கிப்லா என்பதை ஒரு முக்கியத்துவப்படுத்துவதற்காக வேண்டித்தான் தொழுகையில் இருக்கிற போது இந்த சட்டம் இறங்கி 2 ரக்காயத்து இந்த கிப்லா, மீதி 2 ரக்காயத்து அந்த கிப்லா, இன்னிலிருந்து அது மாற்றப்படுகிறது. கிப்லா மாற்றம் மிகப்பெரியதொரு சர்ச்சையை உருவாக்கியது. பொதுவாக முஸ்லீம்களின் சப்ஜெக்ட் இது. ஆனால் யகூதிகளும் நஸ்ரானிகளும் இதை பற்றி பேசுனாங்க. பார்த்தீங்களா, அவங்க யாருன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள், கிப்லாவை மாற்றிட்டாங்க. நம்முடைய கிப்லாவை விட்டுவிட்டு அவர்கள் குறைஷிகள் போன்ற மற்றவர்களின் திசையை முன்னோக்க தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணார். இஸ்லாத்தின் மீதான விமர்சனம் என்பது அன்றைக்கே தொடங்கிடுச்சு. நாம் எதை செய்தாலும் எதையாவது பேசுவார்கள். புர்கா போட்டு பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் இருந்தால் பெண் அடிமை என்று சொல்வார்கள். முஸ்லீம்களின் தாடி தொப்பி என்று சொன்னால் ஒரு கட்டவரை தீவிரவாதி பயங்கரவாதி என்ற பிரச்சாரத்தை தொடங்கி விடுவார்கள். எதை செய்தாலும் உள்ளே இஸ்லாத்தை பற்றிய பேசுதல் என்பது இயல்பான ஒன்று. ரசூலுல்லாஹ் கிப்லாவை பைத்துல் முக்கத்தஸை நோக்கினால் என்ன, காபாவை நோக்கினால் இவர்களுக்கு என்ன? ஆனாலும் மதீனா நகரம் முழுக்க ஒரே பிரச்சனை. மாற்றிவிட்டார்கள், கிப்லாவை மாற்றிவிட்டார்கள்னு பேசப்பட்டது. அல்லாஹ் உத்தரவிட்டான், இதுதான் இனி உங்கள் அடையாளம் என்று சொல்லிவிட்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி தொழுத அந்த தொழுகை தான் இன்று வரை நாம் நியத்துகளில் கிப்லாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்று நாம் நியத்து வைக்கின்றோம்.